வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை தமிழ்நாடை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. வன்னியர் சங்க துவக்கப்பட்டு 44 ஆண்டுகள் முடிந்து 45வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிகழ்வை ஒட்டி இன்று விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், வன்னியர் மக்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை 20 விழுக்காடு என்பதாலே 20 விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதேபோல பட்டியலின மக்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற 18 விழுக்காடு போதாது, 22% கொடுக்கப்பட வேண்டும் என்ற 3 தீர்மானத்தை அன்று வன்னியர் சங்க துவங்கிய போது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு 44 ஆண்டு காலமாக ஏறக்குறைய 90,000 கிராமங்களுக்கு சென்று பரப்புரை செய்து மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை சொல்லி இடஒதுக்கீட்டில் நாம் பெற்றிருக்கின்ற சொற்ப விகிதாசாரத்தை பெற்று அதற்காக பல்வேறு போராட்டங்களை, ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் மறியல், 7 நாள் தொடர் சாலை மறியல், பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கூட அதன் பிறகு 10.5 என்று கொடுங்கள் என்று சொல்லும் போது அதை அண்ணா திமுக அரசு இருந்த காலத்திலேயே அதை அவர்கள் வழங்கினார்கள். அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தோம். நேரில் சென்று முதல்வரை சந்தித்தோம். இதுவரை அது நிறைவேறவில்லை. 44 ஆண்டுகள் முடிந்து 45வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம், 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கு இப்பொழுது இருக்கிற இளைய சக்திகள், இளைஞர்கள் ஆர்வமாக துடிப்புடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவ்வளவு நாள் வஞ்சிக்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டதை யாரால், எதனால் என்பதை புரிய வைத்துள்ளோம். இப்போது கடும் கோபத்தில் இளைஞர்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த போராட்டம் முன்பை விட கடுமையான போராட்டமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக 45ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளிலே ஒட்டுமொத்த வன்னிய மக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என் பின்னாலே இந்த போராட்டத்திற்கு ஒட்டு மொத்தமாக சமுதாயமும் வரவேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கும் அவர்களுக்கும் வேண்டுகோள் வைத்து இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார்.